வணக்கம். நான் சித்தா டாக்டர் அனிதா யோகேஸ்வரன். நிறைய குழந்தைங்களுக்கு இப்ப பிறந்ததுல இருந்தேன்னு சொல்லலாம். பிறந்த ஒரு 2-3 மாசத்துல இருந்து இல்ல சில ஒரு வருஷத்துல இருந்தே வந்து சளியோட இருக்காங்க, சளி பிரச்சனையோட இருக்காங்க. அது பின்னாடி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சாதாரண ஒரு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படிங்கிறது வந்து அடுத்த அலர்ஜிக் பிராங்கைட்டிஸ், ஆஸ்துமா அந்த கண்டிஷனுக்கு போயிடுது. அது குழந்தைங்க வளர வளர ப்ராப்ளமும் சேர்ந்து வளர்ந்துட்டே இருக்கு. கூட மெடிசின்ஸ் எடுத்தாலும் அது கண்ட்ரோல் ஆகல. மெடிசன் எடுக்கிறப்ப அப்போதைக்கு சரியா இருக்கு, திரும்ப வருது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல நிறைய குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு ஒரு 4 நாள் 5 நாள் சளி பிடிச்சது அப்படின்னாவே நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை நம்மளால பண்ண முடியறதுல எவ்வளவு டயர்டா இருக்கும். நம்ம என்னால எதுலயும் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு ஒர்க்கை பண்ண முடியறதில்ல. அப்ப குழந்தைங்க வந்து அந்த வளரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் 5 வயசு 10 வருஷம் வரைக்கும் தான் அவங்க வந்து growth வந்து நல்லா இருக்கிற டைம், பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி. அந்த சமயத்துல இந்த மாதிரி சளி பிடிச்ச குழந்தைகள் இருக்கிறப்ப அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டிஸுமே வந்து சப்ரஸ் ஆகும். அதை வந்து சித்தா மெடிசன்ல ரொம்ப ஈஸியா அதாவது சித்தா மெடிசன் சாப்பிட்டாவே ரொம்ப நாள் சாப்பிடணும், சீக்கிரம் சரியாகாது அப்படிங்கிற ஒரு தாட்டும் இருக்கு. அது கண்டிப்பா கிடையாது. ரொம்ப குயிக்கா, ஏன்னா வளர்ற குழந்தைங்களுக்கு வந்து அதிகபட்சம் 2 மாசம் இல்ல 3 மாசம், அதுவும் கொஞ்ச நாளாதான் சளி பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு ஒரே மாசம் மெடிசன் சாப்பிட்டா போதும், அந்த சளி எவ்வளவு வருஷம் சளியா இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. அந்த மாதிரி சரியான ஒரு குட்டி தான் வந்திருக்காரு அபிமன்யு. இவருக்கு எப்படி இருந்தது சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்தே மேடம் சளி வந்து இருந்துட்டே இருக்கு. மருந்து ஊத்தினாலுமே சளி இருந்துட்டே தான் இருந்துச்சு. நெபுலைசர் வந்து நிறைய வச்சுக்கிட்டே இருந்தோம். நெபுலைசர் வந்து வீட்லயே வாங்கி வச்சிருக்கோம். இவனுக்கு அவசரமே அடிக்கடி கொண்டு போய் புடிச்சிட்டு வந்தா அதனால காத்துனால ஏதாவது இதாகுதா, இன்ஃபெக்ஷன் ஆகுதா, அதனால வந்து நெபுலைசர் வந்து வீட்லயே வச்சிருக்காங்க மேடம். இவனுக்கு அவசரமே 3 மந்த்ல ஆரம்பிச்சது, 1.5 வருஷத்துக்கு மேல 3 மாசத்துல ஆரம்பிச்ச சளி இன்னும் விடவே இல்லை. இப்படியே இருந்துட்டே இருக்கே, இந்த மருந்தை ஊத்திட்டே இருக்கோம் அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டா ஏன் இப்படியே இருக்கு அப்படின்னு கேட்டா, இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு ஒரு டேப்லெட் கொடுக்கறோம், அதை முழுங்குங்க ஸ்ப்ரே வைங்க பாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி இப்படியே வச்சிட்டு இருந்தா இங்கிலீஷ் மெடிசனே கொடுக்க உள்ள என்ன பிரச்சனை கொண்டு வருமோ தெரியலன்ட்டு ஒரு பொண்ணு வந்து இல்ல நானும் சித்தா பாக்குறேன், நீங்க போய் கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னா. எங்க சொந்தக்கார பொண்ணு ஜீவா, அவ வந்து சொன்னனால சரி பாக்கலாம் அப்படின்னு உங்ககிட்ட வந்தோம். நீங்க 3 மந்த் இதுல கிளியர் பண்ணிக்கலாம் இவனுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இவங்க வந்து இப்ப இவ்வளவு பேசுறாங்க, ஆனா வந்து ஒவ்வொரு தடவையும் சரியாயிடுமா, சைடு எஃபெக்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு அரை மணி நேரம் இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணினாதான் இவங்களுக்கு திருப்தி ஆகும். ஏன்னா இது எல்லா அம்மாக்களுக்குமே இருக்கிறது தான். ஏன்னா சின்ன குழந்தைக்கு நம்ம மெடிசன் எடுக்கக்குள்ள எல்லாருமே பயந்துக்கிறது. அதுவும் இல்லாம குழந்தைக்கு ஒரு மருந்தை கொடுக்கறப்ப நம்ம பயப்படாம குடுக்கணும். வந்து என்ன திடுதிப்புன்னு எடுக்கிறங்கிற, இந்த மெடிசன் விட்டு இந்த மெடிசன் எடுக்கிறங்கிற என்ன சைடு எஃபெக்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. இல்ல 3 மாசத்துல கிளியர் ஆகுன்னு சொல்றாங்க, முயற்சி பண்ணி பார்ப்போம், இத்தனை நாள் மருந்து முழுங்கி இருக்கோம், அதனால சரி சித்தா போய் பார்க்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு வந்தேன். ஓகேங்க. ஆக்சுவலா இப்ப அபிமன்யுக்கு 2.5 வயசு. 2.5 வயசு மேடம். இந்த 6 மாசமா இல்ல 6 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணது. ஒரு 3 மந்த்ஸ் மெடிசன் கொடுத்திருந்தீங்க. ஆமாங்க மேடம். இப்ப பரவாயில்லைங்க மேடம், நல்லா இருக்காங்க மேடம். இப்ப எந்த சளி பிரச்சனை அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போனுங்க மேடம். அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போய் 2 வாரம் 1 வாரத்துல மருந்து ஊத்தினாலும் சரியாகாதுங்க மேடம். அது இப்ப ரொம்ப பரவாயில்ல, நல்லா இருக்காங்க மேடம். இப்ப இந்த 3 மந்த்ஸ்ல இங்கிலீஷ் மெடிசன் எதுவும் கொடுத்தீங்களா? 1 டைம் கொடுத்தங்க மேடம். ஒரு டைம் வந்தப்பதான் கொடுத்தீங்க. இன்ஹேலரோ இல்ல நெபுலைசர் எதுவுமே கிடையாதுங்க மேடம். ஓகே. இப்ப சாப்பிடுறதெல்லாம் நல்லா எல்லாமே சாப்பிடுறாங்க மேடம். ஃபர்ஸ்ட் சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே ஆக்டிவிட்டிஸ் கம்மியா தான் இருக்கும். ஆமாங்க மேடம். ஏதோ சாப்பிட்டா உடனே சளி பிடிச்சுக்கும், மூச்சு விட முடியாது, திணறுவான் முன்னெல்லாம். இப்ப பரவாயில்லைங்க மேடம், எல்லாமே சாப்பிடுறான். ஓகேங்க. ஏன்னா இப்போ நிறைய குழந்தைகளோட பேரண்ட்ஸுக்கு வந்துட்டு சின்ன வயசுலயே சித்தா மெடிசன் குடுக்கலாமா, ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா, இல்ல எவ்வளவு நாள் குடுக்கறது, குழந்தை ஈஸியா குடிச்சுட்டாங்க இல்லைங்களா? விரும்பி குடிச்சிட்டாங்க மேடம். நாங்க கூட எதிர்பார்த்தோம் இங்கிலீஷ் மெடிசன் கூட வேணாம்னு சொல்லுவான், விரும்பி குடிச்சிட்டாங்க மேடம். அவனா நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு நினைக்கிறது என்னன்னா, இப்ப பவுடர் ஃபார்ம்ல குடுக்குறாங்க சித்தா மெடிசன் பவுடர். இதை போய் குழந்தைங்க வந்து குடிக்குமா, ஏன்னா டானிக் இனிப்பா இருக்கிற டானிக்கே குடிக்க மாட்டாங்க, பவுடர் எப்படி குடிக்க வைக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆனா இது வரைக்கும் சளிக்காக எவ்வளவு குழந்தைங்களுக்கு மெடிசன் கொடுத்துருக்கோம். எந்த குழந்தையுமே மெடிசனை குடிக்கல அதனால நாங்க மருந்தை நிறுத்திட்டோம் அப்படின்னு எந்த கம்ப்ளைண்ட்டும் வந்ததில்ல. ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கே வந்து அந்த உள்ள உணர்வு சொல்ல மாட்டிருக்கு, இது குடிச்சா நமக்கு நம்ம கஷ்டப்படுறது கொஞ்சம் குறையுது அப்படிங்கறது அவங்களுக்கே விரும்பி குடிச்சிட்டாங்க மேடம். இப்ப சரியாகறதுனால குடிக்க மாட்டாங்க. சரியாகிறது குடிக்க மாட்டேங்கிறேன். ஏன் அபிமன்யு
இனிமேல் சளி பிடிச்சா குடிச்சுக்குவீங்கல்ல மெடிசன்? சளி பிடிச்சா குடிச்சுக்கிறாங்க மேடம். குடிச்சுக்கிறீங்களா? 2.5 வயசு குழந்தைக்கு தெரியுது எப்ப குடிக்கணும் எப்ப வேண்டான்னு சொல்லணும்னு. ஏன் அபிமன்யு மருந்து குடிச்சுக்கிறீங்களா? இப்போ சாக்லேட் சாப்பிடுறீங்களா? சாக்லேட் சாப்பிடுறாங்க மேடம். இப்ப ஐஸ்கிரீம் சாக்லேட் சாப்பிடுற அளவுக்கு ஆயிடுச்சு. இனிமே அதிகமா சாப்பிடக்கூடாது. ஓகேவா? ஓகே, ரொம்ப நன்றிங்க. ஏன்னா இப்போ உங்களத கேட்டு நிறைய குழந்தைகள், ஏன்னா அப்படியே சளி பிரச்சனையோடயே அவங்க 15 வயசு 20 வயசு வரைக்கும் அப்படியே போயிட்டே இருக்கு. சரி இப்ப சரியாயிரும், அடுத்த வருஷம் சரியாயிரும் அப்படின்ட்டு வருஷம் தான் ஓடுதே தவிர அந்த பிரச்சனைகள் குறையறது இல்ல. இப்ப இந்த மாதிரி நம்ம ஒரு அவேர்னஸ் கொடுக்கறப்ப குழந்தைகள் சரியாயிட்டாங்க அப்படின்னா நல்லது தானே. உங்களுக்கு தாங்க மேடம் நன்றி சொல்லணும் நானு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ.